இந்த ஹைப்ரிட் மரங்கள்னு ஒரு வகைகள் இருக்கு இல்லையா சார், அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டை சுற்றி வைக்கலாமா கூடாதா அப்படின்றத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பலா மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. இந்த சைஸ் தான் இருக்கும் மாங்காய் மரம். அப்படியே கொத்து கொத்தாக மாங்காய் தொங்கிட்டு இருக்கும். இந்த சைஸ் தான் பலா மரம் இருக்குது. பலா மரம் இவ்வளோ தான் இருக்கும், அப்படியே தொங்குது. இதெல்லாம் ஹைப்ரிடு. இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த மரத்தினுடைய உயிர் நாடியே வேறு தான். ஆமாம். ஆனால் நீங்கள் ஹைப்ரிடில் வைக்கிற இடத்துல எங்கே வேறு இருக்கும்? இருக்காதுல்ல, அதுக்கு இவ்வளோன்னு தான் தொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துடுறாங்களே. ஹைப்ரிடில் எப்படி வேறு இருக்காது? ஏன்னா நீ வேரோடு வளர்ந்துச்சுன்னா தான் அது வளரும்போது அது சந்தோஷமாக வளரும். அப்போது அது சந்தோஷத்தை இல்லாமல் அதை நாம் வளர்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மரம் வளர்க்குறவங்களுக்கு சாபந்தான் விடும். ஒரு மரம் சாபம் சாதாரண நினச்சிக்காதீங்க. ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் ரெண்டு பக்கத்தில் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை அதுவாக வளர்ந்ததுன்னா, அதுவாக இயற்கையிலே வளர்ந்ததுனாக்கா அதுக்கு இருக்கிற பவர் எதுக்கும் இருக்காது. இது எல்லாமே இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருளை, இறைவனுக்கு சம்மந்தப்பட்டு உள்ள ஒரு பொருளை வேறே இல்லாமல் நம்ம வளர்த்து அதிலேருந்து வந்து சாப்பிட்டாக்கா அது எப்படி? அது சாபம் தான் விடும். அது இறைவனுக்காக இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வசதிக்காக நம்ம செய்யும் பட்சத்தில் அது சரியா அப்படின்னா சாபம் விட்டுரும். நீங்கள் முருங்கை மரம் வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டினுடைய அளவு எவ்வளவோ. இப்போ சப்போஸ் சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும், சில பேருக்கு செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்டு, தேர்டு, எத்தனை ஃப்ளோர் வைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ளோருக்கு மேலே உங்கள் முருங்கை மரம் அது அந்த துளிர் விட்டு இலையை விட்டு மேலே நீட்டிடுச்சின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் நீங்கள் இருக்க விடாது, ப்ராப்ளத்தை கொடுத்துரும். உங்கள் பில்டிங்க்கு மேலே அந்த முருங்கை மரம் வளரக்கூடாது. வந்தால் என்னங்க பிரச்சனை, எங்கேருந்தெல்லாம் வரும்னு தெரியாது, அங்கே வந்துடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான மரங்கள் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து பூக்கள் பற்றி, செடிகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் சார். தொடர்ந்து வந்து மக்கள் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்கள், எங்கள் வீடை நாங்கள் எப்படி சுபிக்ஷமாக வச்சுக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி பதிவுகளாக சார்கிட்ட கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சார். ஏன்னா அது வந்து எல்லாரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அது நல்ல பலன் கொடுக்குது அப்படின்றதுனால தான் தொடர்ந்து எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். ஸோ அந்த வகையில் வந்துட்டு மரங்கள் அப்படின்றது வந்து நம்ம நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நல்ல விஷயங்கள் தான் இருந்தாலுமே கூட இந்த ஹைப்ரிட் மரங்கள்னு ஒரு வகைகள் இருக்கு இல்லையா சார், அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டை சுற்றி வைக்கலாமா கூடாதா அப்படின்றத பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பொதுவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது, வீடை சுற்றி மரம் வைக்கலாம், அது வைக்கலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. அது என்னென்ன வைக்கலாம் அது இருக்கட்டும், வைக்கலாமா அது வைக்கலாம். ஆனால் வீட்டுக்கு உள்ளேயே இன்னர் சைடு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, ஹால் இருக்குது, ஹாலில் அப்புறமா உங்கள் பால்கனிக்கு கவர் ஆயிரும். ஏன்னா அது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. பால்கனினா வீட்டுக்குள்ளே தான் பால்கனி உங்கள் வீட்டை சுற்றி வராண்டா அங்கே இங்கே எல்லாம் ஹால்குள்ளே இங்கெல்லாம் அப்படியெல்லாம் கூட இப்போ வந்துட்டு ஹைப்ரிடில் மரம் இருக்குது. தென்னை மரம் இருக்குது, பலா மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. இந்த சைஸ் தான் இருக்கும் மாங்காய் மரம், அப்படியே கொத்து கொத்தாக மாங்காய் தொங்கிட்டு இருக்கும். இந்த சைஸ் தான் பலா மரம் இருக்குது. பலா மரம் இவ்வளோ தான் இருக்கும், அப்படியே தொங்குது. இதெல்லாம் ஹைப்ரிடு. இதெல்லாம் வைக்கலாமா அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னாக்கா, மரம் அப்படின்னாக்காவே என்ன வரும், ஒரு இடத்துல இப்போ உங்கள் வீடு இருக்குது, வீட்டை சுற்றி இல்லை தோட்டம்னா இருக்கட்டும், நம்ம தோட்டத்துலேயும் வைக்கலாம்னு விடுங்க. உங்கள் வீடு இப்படி இருக்குது, வீடை சுற்றி காம்பவுண்ட் வால், வீட்டை சுற்றி மரம் வைக்கிறீங்க, தென்னை மரத்தை வைக்கிறீங்க. தென்னை மரம் பொதுவாக வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும். முதல் மரம் தென்னை மரமாக இருக்கணும். அது ஒரு லாஜிக் இருக்குது. முதல் எது, செகண்ட் எது, தேர்டு, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. முதல் மரம் தென்னை மரம் இருக்கணும். தென்னை மரத்துக்கு வேர்லாம் போகும். ஏன்னா அந்த மரத்தினுடைய உயிர் நாடியே வேறு தான். ஆமாம். ஆனால் நீங்கள் ஹைப்ரிடில் வைக்கிற இடத்துல எங்கே வேர் இருக்கும்? இருக்காதுல்ல, அதுக்கு இவ்வளோன்னு தான் தொட்டிக்குள்ளே வச்சு வளர்த்துடுறாங்களே. ஹைப்ரிடில் எப்படி வேர் இருக்கும்? இருக்காது. ஏன்னா நீ வேரோடு வளர்ந்துச்சுன்னா தான் அது வளரும்போது அது சந்தோஷமாக வளரும்.
அப்போது அது சந்தோஷத்தை இல்லாமல் அதை நாம் வளர்க்குறோம். ம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த மரம் வளர்க்குறவங்களுக்கு சாபம் தான் விடும். சார் என்ன சார் இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? மரம் சாபம் கொடுக்குமா சார்? ஏங்க நீங்கள் சாப்பாடு டெய்லி 3 வேளை சாப்பாடு போடுறீங்க, கையை கட்டி போட்டுட்டு சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி இல்லை இருக்குது. அவன் எப்படி கரெக்ட். சந்தோஷமாக சாப்பிடுவான்? கஷ்டம் தான்ல. அதே தான். அப்போ அவன் உள்ளுக்குள்ளே நீ சாப்பாடு 3 வேளை போட்டுட்டு கையை கட்டி போட்டு சாப்பிடுன்னு சொல்கிறப்பட்டாக்கா, ம். ஆனால் 3 வேளை சாப்பிட்டேங்க, ஆனால் கையை கட்டி போட்டுட்டாங்க, அவன் சந்தோஷமாக எப்படி சாப்பிடுவான்? அது முடியாது. மாதிரி இல்லை. அப்போது ஹைப்ரிடுங்கிற மரம் வளர்ந்துச்சு, பலாப்பழத்தை கொடுத்துச்சு, வாழைப்பழத்தை கொடுத்துச்சு, தென்னை மரத்தை கொடுத்துச்சு, தேங்காய் கொடுத்துச்சு, இளநீ கொடுக்குது. ஆனால் அது எப்படி சந்தோஷம் இருக்குமான்னு சொன்னீங்க? அதுக்கு மெயினே வந்துட்டு அந்த வேர் தான். வேரோட ஒரு மரம் வளர்ந்துச்சுன்னா தான் அது சந்தோஷப்படும். வேர் இல்லாமல் அதை வளர்த்திங்கனாக்கா சந்தோஷம் இல்லாத மரம் சாபம் தான் விடும் உங்களை. ம். ஒரு மரம் சாபம் சாதாரண நினச்சிக்காதீங்க. ஒரு அரச மரமோ ஒரு வேப்ப மரமோ 2 பக்கத்து பக்கத்தில் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை அதுவா வளர்ந்ததுன்னா. அதுவாக இயற்கையிலே வளர்ந்ததுனாக்கா அதுக்கு இருக்கிற பவர் எதுக்கும் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார், அதை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும், நீங்க அந்த மாதிரி பவரே பரிகாரம் வேறு பவர். அதாவது அது வெறும் வரத்தையாக கொடுக்கும். ஆ. நீங்கள் என்ன கேட்டாலும் வரம் கொடுக்கும். அங்கே போய் நிற்கிறீங்க, எனக்கு இது இப்போ வேணும், நீ சுற்றிட்டு வாங்க கொடுத்துரும், எனக்கு அது வேணும் அங்கே. ஆனால் 2 ஒன்றும் அது சீக்கிரம் இருக்காது, அதிசயமாக தான் இருக்கும். ம். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னாக்கா, ஒரு 2 மரம் இணைஞ்சிருச்சுனாவே அதுக்கு அப்படி ஒரு அபூர்வ சக்தி வந்துரும்போது, அப்போ மரத்துக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது தானே, ம். அதுதான் அர்த்தம். அதனால் மரம் வீட்டுக்குள்ளே உள்ள ஹைப்ரிட் மரத்தை வீட்டுக்குள்ளே வைக்காதீங்க. ம். அழகாக இருக்கும். சரிங்க, ஹைப்ரிடை நான் வந்து தோட்டத்திலே வச்சுக்கிறேன், அது உங்கள் சௌகரியம், நீ தோட்டத்தில் வச்சுக்கோங்க ஹைப்ரிடு. இதே ஹைப்ரிடை உங்கள் வீடு இப்படி இருக்குது, வீட்டை சுற்றி இடம் இருக்குது, கார்டன் மாதிரி இடத்த வச்சுக்கோங்க, அங்கே வைக்கலாமா? அங்கே வச்சுன்னா வேர் வந்துடும், சந்தோஷமாக வளரும். ம். ஏன்னா இதில் நல்லா கவனிங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பலாமரம் வருது, பலாமரம் வந்துட்டு முக்கனி சார்ந்தது. முக்கனி யாருக்கு படைக்கிறோம்? இறைவனுக்கு படைக்கிறோம். அப்போ இறைவன் படைக்கிறத ஒரு வளர்க்கக்கூடிய மரத்துக்கு சந்தோஷம் இல்லாமல் அது பொருள் வர்றது, இறைவன் எப்படி சந்தோஷத்தை ஏற்றுப்பாரு? ஏற்றுக்க மாட்டார்களா சார்? 1 2 வாழை மரம் ம். முதல்ல வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தான், அப்புறமா தான் மனுஷனுக்கு. வாழை மரம், வாழைப்பழம் வருது, வாழைப்பழம் யாருக்கு? இறைவனுக்கு. ஆமாம், இதெல்லாம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருள். வாழைப்பழத்தில் நிறைய விஷயம் இருக்குது, நமக்கு தெரியல. சாப்பிட்டா நல்லதுன்னு சாப்பிட்றோம், அது ஓகே. குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குது, நீங்கள் செவ்வாழை சாப்பிட்டீங்கன்னாவே குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். அப்போ வாழைப்பழத்துக்கு இவ்வளோ சக்தி இருக்குது. நிறைய அது மாதிரி ஒரு ஒரு அப்பப்போ நடுவில் டிப்ஸுக்குள்ளே சின்ன டிப்ஸ்லாம் கொடுப்பேன், நான் கொடுத்துட்டு வரேன். அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, அப்போது இந்த வாழைப்பழம் வந்துட்டு இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது, பூஜைக்கு சம்மந்தப்பட்டது, அதையும் நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம். அப்புறம் வந்து தென்னை மரம், தேங்காய் வருது, தென்னை மரம் இளநீர் வருது. தேங்காய் யாருக்கு சம்மந்தப்பட்டது? ஃபஸ்ட்டு தெய்வத்துக்கு தான் சார். அதே தான். அடுத்து அதாவது தெய்வத்துக்கு முதல், அடுத்து தான் நமக்கு. ம். படையல் மாதிரி முதல்ல படையல் இறைவனுக்கு, அப்புறமா நமக்கு, அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே இறைவனுக்கு சம்மந்தப்பட்ட பொருளை, இறைவனுக்கு சம்மந்தப்பட்டு உள்ள ஒரு பொருளை வேறே இல்லாமல் நம்ம வளர்த்து அதிலேருந்து வந்து சாப்பிட்டாக்கா அது எப்படி, அது சாபம் தான் விடும். அது இறைவனுக்காக இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வசதிக்காக நம்ம செய்யும் பட்சத்தில் அது சரியா அப்படின்னா சாபம் விட்டுரும். என்ன சாபம் அது எனக்கு தெரியாது, என்னவா வேணாலும் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். சாபம்ன்றது தான் உண்மை, சாபங்கிறது நமக்கு தெரியாது, அது விடும் அப்படிங்கிறது மட்டும் சொன்னேன். அதனால் செய்யக்கூடாது. செய்யக்கூடாததுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டேன். ம். ஒவ்வொரு மரம் எதுக்கு வருதுனாக்கா அல்டிமேட்டாக திருப்பி இறைவன்கிட்ட தான் முதல், அங்கேயே இல்லை அப்படின்னும் போது அப்புறம் நமக்கு வராது. அதனால் ஹைப்ரிட் மரத்தை எப்படி வளர்க்கணும், குறிப்பாக வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாதுங்கிறது, வளர்த்தா என்ன ப்ராப்ளங்கிறது சொல்லிட்டோம். இனி வளர்க்க மாட்டீங்க, இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு வீட்டை சுற்றி தோட்டம் மாதிரி இருந்தனாக்கா அங்கே பதிச்சு விளையாட வச்சுருங்க, அது வேறு விட்டுரும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நேயர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார், மொட்டை மாடி தோட்டம்னு மொட்டை மாடியில் ஒரு ட்ரம்மில் வந்து முருங்கைக்காய் மரம் வைக்கிறதோ, ஒரு வாழை மரம் வைக்கிறதோ, ஒரு தென்னை மரம் வைக்கிறதோ, அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு சார். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது கூட நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சாபத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குமா சார்? முருங்கை மரமும் வைக்கக்கூடாது. முருங்கை மரம் தானே, ம். முருங்கை செடி அப்படின்னு நம்ம சொல்லலையா, அது மரம் தானே. ம். முருங்கை வந்து வாஸ்துக்கு கனெக்டிவிட்டி உள்ள ஒரு மரம். ம். என்ன வாஸ்துக்கு? நீங்கள் முருங்கை மரம் வளர்க்குறீங்க, உங்கள் வீட்டினுடைய அளவு எவ்வளவோ, இப்போ சப்போஸ் சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இருக்கும், சில பேருக்கு செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்டு, தேர்டு, எத்தனை ஃப்ளோர் வைக்கிறீங்களோ
உங்கள் ஃப்ளோருக்கு மேலே உங்கள் முருங்கை மரம் அது அந்த துளிர் விட்டு இலையை விட்டு மேலே நீட்டிடுச்சின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் உங்களை நீங்கள் இருக்க விடாது, ப்ராப்ளத்தை கொடுத்துரும். உங்கள் பில்டிங்க்கு மேலே அந்த முருங்கை மரம் வளரக்கூடாது. வந்தால் என்னங்க பிரச்சனை எங்கேருந்தெல்லாம் வரும்னு தெரியாது, அங்கே வந்துடும். முருங்கை மலரும் வாஸ்துக்கு சம்மந்தப்பட்ட உள்ள ஒரு மரம். ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குது சார். நம்ம வீட்டோட உயரத்தை விட முருங்கை மரம் வளர்ந்துச்சுன்னா பிரச்சனை வரும் அப்படின்றது யாருமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அதனால் அதுதான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ ஒவ்வொரு மரத்துக்கும் உள்ள நிறைய விஷயங்கள் உள்ள ஒளிந்திருக்கிறது. நம்ம அதை தெரியாமல் அதை வைக்கலாம். இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்மில் நான் மொட்டை மாடியில் தானே வளர்க்குறேன், நான் ஒன்றும் வீட்டில் வளர்க்கலையே. ஏங்க அது மரங்க, அது உங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான நீங்கள் ப்ரிவேஷன் கொடுத்துருங்க. அதுக்கு உண்டான அது எல்லாம் வேர் விடுறவங்க வேரோடு அதை உண்டால் தான் அது சந்தோஷமாக வளரும். அதுக்கு வேறே விடாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது எப்படி சந்தோஷம் இருக்கும், சாபம் விட்டுரும். அதனால் அப்படிலாம் வளர்க்காதீங்க. சரிங்க, இப்போ நான் ப்ரோக்ராம் பார்த்துட்டேன் அப்படிலாம் இருந்தால் எடுத்து நான் ஓரம் சுற்றி முதல்ல வைங்கன்னு தான் சொல்கிறேன். முதல்ல சாபம் விட்டுன்னு சொல்ல பாருங்க, முதல்ல அது சந்தோஷப்பட்டுரும், உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டுரும். அவ்வளோ சக்தி இருக்குது மரங்கிறது. நம்ம ஈஸியாக அப்போது இவ்வளோ மரத்துக்கெல்லாம் இவ்வளோ பவர் இருக்குங்கிறது இப்போ ஒவ்வொரு இதில் நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லும்போது ஆமாம் தான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக எதை சொன்னமோ அதை செய்வீங்க, எதை வேண்டான்றதை அதை தவிர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாமா ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் அப்படின்றப்போ கண்டிப்பாக அது இதுக்கப்புறம் பண்ணாமல் இருப்பாங்க. செடி வளர்க்குறதோ மரம் வளர்க்குறதோ ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது எப்படி வளர்க்குறோம் அப்படின்றத வந்து கரெக்டாக தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லைஃப் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்க நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.